அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வெஸ்டர்ன் டிஜிட் அந்த பிராண்டோட வெஸ்டர்ன் டிஜிட் ப்ளூ சாலிட் ஸ்டேட் டிரைவ் எஸ்எஸ்டியை பற்றி தான் இப்போ ஒரு ஷார்ட் ரிவ்யூ அந்த அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா அதில் 2 வேரியன்ட் இருக்கும் உங்களுக்கு, WD ப்ளூ, WD க்ரீன்ட்டு. ஸோ WD க்ரீன் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டாக இருக்கும். WD ப்ளூ தான் பார்த்தீங்கன்னா அதனோட ஹைஎண்ட் எஸ்எஸ்டியாக அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ப்ளஸ் வெஸ்டர்ன் டிஜிட் ப்ளூக்கும் க்ரீனுக்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய யூசர் மேனுவல், மேக்ஸிமம் யூசர் மேனுவல் நம்ம யாரும் படிக்க மாட்டோம். சரி, அதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட், வெஸ்டர்ன் டிஜிட்டோட WD ப்ளூ 3D NAND SSD. ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் இப்போதைக்கு அந்த சீரியல் நம்பர் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ WD ப்ளூ 1TB. ஸோ நான் 1TB நான் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ரேட்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்க 19,000 இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஆஃபர் ரேட்டுன்னு அந்த 1TB எஸ்எஸ்டி என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்னா ஜஸ்ட் 8,850 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பிஃபோராக நீங்கள் இந்த எல்லோ கலர் ஷீல்டை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் SSD ஸ்டீல் மவுண்டிங் ப்ராக்கெட்னு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் ப்ளஸ் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலும் நீங்கள் SSD ஸ்டீல் மவுண்டிங் ப்ராக்கெட்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அது அரௌண்ட் ஒரு 200லேருந்து 250 ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லேப்டாப்க்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உங்களோட பழைய ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிடி ட்ரைவ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டிவிடி ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டிவிடி ட்ரைவுக்கு SSD கேஸ் இருக்கும், அந்த கேஸ் நீங்கள் இதை அடாப்ட் பண்ணிட்டோம் நீங்கள் அடிஷ்னல் டிவைஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 2 MB ரேண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ரீட் அண்ட் ரைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட் கம்பேர்ட் டு க்ரூஷியல் சாம்சங், ஸோ இது கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTPC டிஸ்க் கேப்சரோட ஸ்டோரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இது வந்து மிட் ரேஞ்ச் ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப போன்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி ஒர்க் ஸ்டேஷனோட இன்புட் அவுட்புட் பெர் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கொஞ்சம் லோ எண்டில் தான் இருக்குது கம்பேர்ட் டு சாம்சங் க்ரூஷியல். சர்வர் சைடு IO பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இது லோ எண்டில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபைல் சர்வரோட IOவும் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் வந்து உங்களுக்கு பெர் செகண்ட் வந்து ஸோ கம்பேர்ட் டு க்ரூஷியல் சாம்சங் இது வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ டேட்டா பேஸோட IOவும் பார்த்தீங்கன்னா லோ எண்டில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ரைட் லேட்டன்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4K ரேஞ்ச் வரைக்கும் போகும்போதும் ஸோ நமக்கு வெஸ்டர்ன் டிஜிட் ப்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சு தான். அதே மாதிரி ரேண்டம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட்டுக்கு வந்து இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3rd பிளேஸில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 4K ரேண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ரீட் ரைட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து சாம்சங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிஷினை வச்சு நம்ம பர்ஃபார்மன்ஸ் கால்குலேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா பேஸ்ட் ஆன் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் CPU ரேமை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இதுவும் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் சேம் சிஸ்டமில் வந்து மல்டி SSD வந்து நம்ம செக் பண்ணும் போது இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஆவரேஜாக தான் இருக்க தவிர இது வந்து ரொம்ப ஹை எண்டாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப லோ எண்டாகவும் சொல்ல முடியாது. ஓவரால் ரேட்டிங் பார்க்கும்போது வந்து ஆவரேஜ், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம இதுக்கு ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் அங்கே கொடுக்க முடியும். ஸோ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வேணுன்னா நம்ம
சாம்சங் ப்ரோ போகலாம். அப்படி இல்லைனா குரூஷியலும் போகலாம். குரூஷியல் எம்எக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து ஒரு ஆவரேஜ்ன்றத விட ஓகே, யூஸ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். க்ரீனுக்கும் ப்ளூவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனல் டாக்டிக்ஸ் தமிழாவை. ஸோ இனி வருங்காலங்களில் உங்களுக்கு நிறைய விதமான வீடியோஸை நாங்கள் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.